வணக்கம் ஜவை ஜக்ரம் ஜவாது வட்டி பொதுவர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது போன 4ஆம் தேதி சென்னையை புரட்டி எடுத்தது மிக்ஜாம் புயல். ஆமாம், அதனுடைய ஒரு பாதிப்புகள் தீர்வதற்கு முன்னாலேயே போன 18ஆம் தேதி நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த 4 மாவட்டத்தையும் புரட்டி எடுத்துருச்சு. இது புயலின் வெளிப்பாடு, அது இயற்கை சீற்றத்தின் வெளிப்பாடு. மற்றபடி வடகிழக்கு பருவமழை மிகப்பெரிய ஒரு பாதிப்பின் வெளிப்பாடு. எப்படி எங்கு பார்த்தாலும் தண்ணி, தமிழகம் முழுவதும் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் தண்ணீர் பிரச்சனையே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம் கூட இதை சொல்லலாம். என்ன பண்றது, இயற்கை பேரிடர் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது கொடுக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு உள்வாங்கி கொண்டு அதை நம்ம பிளஸ்ஸா பயன்படுத்தி போயிட்டே இருக்க வேண்டியது. வேற வழி ஒன்றும் பண்ண முடியாது. பண்றாங்க. தமிழகம் அரசு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. 4000 கோடிக்கு மேல வடிகால்கள் அமைச்சு சென்னை முழுவதும். மற்றபடி அங்க இருக்கக்கூடிய நெல்லை, தூத்துக்குடி, குமரி, தென்காசி, சோர்ஸ் எல்லா வகையிலுமே தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பண்ணினாலுமே கூட அதையும் மீறி மழை 22 சென்டிமீட்டர் தாங்க ஒரு கொள்ளளவுங்கிற காசு. 55 சென்டிமீட்டர் கொட்டி தீர்த்தது அப்படின்னா ஒரு மாநிலம், ஒரு தமிழகம், ஒரு மாவட்டம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் 4 மாவட்டங்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எப்படிப்பட்ட, அதாவது ஒரு வருஷத்துல கொட்டக்கூடிய மழையை ஒரே நாள்ல கொட்டி தீர்த்தது அப்படின்னா எப்படி தாங்க முடியும்? யாராக இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலுமே சரி, அதுவும் மூழ்கி விடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணோட்டத்தை இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே வந்தாச்சு. ஒரு வருஷத்துல கொட்டி தீர்க்கக்கூடியது ஒரே நாளை கொட்டி தீர்த்தா யாராலதான் தாங்க முடியும்? ஆமா, அதையும் மீறி தமிழக அரசு அற்புதமான மிகப்பெரிய ஒரு பணியை செஞ்சாங்க. சொல்லக்கூடாது, சொல்லி முடியாது, சொல்லி மீறவும் முடியாது. அந்த அளவுக்கு மிக அற்புதமாக செயல்பட்டாங்க. சென்னையில சரி அதே மாதிரிதான் அற்புதமா செயல்பட்டாங்க. அதுலயும் 2 ஒரு குறைகள் இருக்கத்தான் செய்யும். அது இருக்கத்தான். என்னதான் இப்ப நம்ம வீட்லயே எடுத்துக்கலாம், ஒரு குழம்பு வைக்கிறோம், எப்படி இருந்தாலும் ஒரு உரப்பு பத்தாது. அப்புறம் அடுத்த நாள் வைக்கும் போது உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு குறைகள் இருக்கத்தான் செய்யும். தாஜ்மஹாலுக்கே நாம் குறை சொல்லக்கூடியவர் தான் நம்ம. புரியுதுங்களா? கண்ணகியே கற்பில இழந்தவள் அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட மனோநிலை இருக்குது அப்படின்னா அப்புறம் இதையும் குறை சொல்லத்தான் செய்வாங்க. அது குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் 2015 விட இந்த 2023 மீட்பு பணிகளோட நிலவரம் என்ன சூப்பர். அதுல பல பேர் பல விஷயமா சொல்லிட்டு, ஆனா இந்த சங்கிகள் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. அண்ணாமலை, பாண்டே, மற்றபடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மதவாத கும்பல்கள், பாசிச கும்பல்கள் இன்னைக்கு, அதாவது இந்த 17, 18 அடித்த அந்த வெள்ளப்பெருக்கின் காரணமா அங்க நெல்லை மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ளம். அதுல உதயநிதி ஸ்டாலின், மற்றபடி KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், மற்ற சோர்ஸ் எல்லாமே, ராஜகண்ணப்பன் எல்லாமே மீட்பு பணிகளை இறங்கி முழங்கால அளவு தண்ணி மற்ற எங்க இருந்தாலும் சரி அவர்களுடைய ஒரு பணியின் வெளிப்பாடு, அவர்களுடைய ஒரு சட்ட திட்டத்தின் வெளிப்பாடு, அவர்களுடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழகத்துக்கு அவர்கள் செய்து கட்டாயமாக செய்து தர வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் நல்லா அற்புதமா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதன் அடிப்படையில் டைரக்டர் மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தவரும் நல்லா உள்ள இறங்கி தன்னுடைய கிராமத்துக்கு பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஸ்ரீ வைகுண்டம் அப்படி கிராமத்து பக்கத்துல அவர் பிறந்தவருங்க. ஆமா, அவரும் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் இந்த பரியேறும் பெருமாள், கர்ணன், மற்றபடி இந்த மாமன்னன் அப்படிங்கிற படத்தெல்லாம் எடுத்த ஒரு டைரக்டர், அற்புதமான பையன். அவர் தன்னுடைய கிராமத்துல இங்க சென்னையில் இருக்கும் போது வீட்டுக்குள்ளே தங்கிட்டாரு. ஆனா அங்க தன்னுடைய சொந்த ஊர் அப்படிங்கும் போதுல அங்கே எப்படி செல்லணுமோ அந்த அளவுக்கு சென்று அங்க போய் தன்னுடைய பணியை பார்த்து செம்மையா பண்ணிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் அங்க மாமன்னன் படத்துக்கு ஒரு டைரக்டர், அதில் நடித்தவர் உதயநிதி ஸ்டாலின். 2 பேரும் கைகோத்து தன்னுடைய பணியை சிறப்பா பண்ணிட்டு இருக்க சமயத்தில் அதையும் கெடுக்கக்கூடிய அளவுக்கு, அதையும் கேலி செய்யக்கூடிய அளவுக்கு. ஏன்னா அவரு மாரி செல்வராஜும் ஒரு தலித்தின மகன், நல்லா புரிஞ்சுங்க. ஆமா, ஒரு தீட்டு, சாதி, வன்கொடுமை அதுலயும் உள்ள புகுத்தி இந்த பாஜக அரசு பண்ணியிருக்கு அப்படின்னு உண்மையிலே கேவலமான ஒரு
விஷயமா தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஆமா, இதுக்கு வந்து வடிவேலு வந்து ஒரே கத்து கத்திர, என்னடா பண்ணா அவன் வந்து கட்சிக்காரன், அவனு என் கட்சிக்காரன், அவன் தன்னுடைய 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க. மாரி செல்வராஜ் அவர் இயக்குனர். ஆமா, உதயநிதி ஸ்டாலினோட சேர்ந்து தன்னுடைய பணியை பண்றாரு. மற்றபடி இதுல என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. தீட்டு என்ன இருக்கு? தீண்டாமை என்ன இருக்கு? அவர் ஒரு தலித் மகன். அவர் என்ன அமெரிக்காவுடைய பிறந்தாரு? அவருடைய கிராமத்தை சுத்தி அவர் எங்கெங்க இருக்குதான்னு கூட உதயநிதி ஸ்டாலினுக்கு மற்றபடி இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு சுட்டி காட்டுறாரு. இறங்கி வந்து வேலை செய்கிறார். வெள்ள நிவாரண கான்செப்டுக்கு அவர் உதவியாக இருக்கின்றார். ஆமா, இதுக்கு என்ன உங்களுக்கு என்ன வைத்தறிச்சலாக போட்டு இன்னைக்கு வந்து வடிவேல் பேசிய ஒரு பேச்சு மிகப்பெரிய ஒரு வைரலா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் அதாவது சில பணிகள்ல பார்த்தா யாருமே வரல அப்படின்னு பேசுவாங்க. ஆனா இந்த பாஜக மற்றபடி பாசிச கும்பலை பொறுத்த வரைக்கும் வந்தவங்களை திட்டக்கூடிய அளவுக்கு, வந்தவங்களை கேவலமாக பேசக்கூடிய அளவுக்கு, வெள்ள நிவாரணத்தில் இறங்கி முழங்கால் தண்ணியாக இருக்கட்டும், மார்பளவு தண்ணியாக இருக்கட்டும், கழுத்தளவு தண்ணியாக இருக்கட்டும், இறங்கி பணி செய்யக்கூடியவங்களை கூட கேலி கிண்டல் மற்றபடி வந்து தீட்டு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இங்க வந்து கட்டாயமா வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுதா? வரலேன்னு, அங்க தண்ணி இருக்கு வரல, இங்க தண்ணி இருக்கு வரல அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. வந்தவங்கள போய் குறை சொல்றாங்க அப்படின்னா இவர்கள்லாம் வந்து மனித ஜாதியா? கரூர்லயே வந்து பெருவெள்ளம் வந்துருச்சுப்பா. இப்ப அண்ணாமலை என்ன பண்ணுவார்? தன்னுடைய சொந்த ஊர்னு போக மாட்டாரா? அது மாதிரிதான் வந்து மாரி செல்வராஜ் தன்னுடைய ஊருக்கு போயிருக்கிறார். ஸ்ரீ வைகுண்டம் அருகே உள்ள கிராமத்துக்கு போயிருக்கிறார். சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிராமத்தை வந்து இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு அவர் சுற்றி காட்டி இங்க பாதிப்பு இருக்கு சொல்லப்பட்டு பட்டியலிடப்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை கூட கூட்டிட்டு போய் காமிக்கிறார். காமிச்சு இதுக்குண்டா நிவாரணத்தை பண்ணுங்க சொல்றாரு. இதை கரூரா இருந்து அண்ணாமலை செய்ய மாட்டாரா? சுற்றி இருக்கக்கூடிய அரவக்குறிச்சி பள்ளப்பட்டிக்கு அண்ணாமலை போக மாட்டார். ஓட்டு கேட்க மட்டும் போனாரு பள்ளப்பட்டிக்கு அரவக்குறிச்சிக்கு. அப்போ திடீர்னு ஒரு வெள்ளப்பெருக்கு, மற்றபடி பூகம்பமே ஏற்பட்டுச்சு. நாளைக்கே ஒரு நிலநடுக்கமே ஏற்பட்டுச்சு. நாளைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு புயலின் வெளிப்பாடு அந்த ஃபர்ஸ்ட் நடந்துச்சு பாருங்க, கஜா புயல் திரும்பிச்சு பாருங்க. அதே மாதிரி வந்து கரூர் பக்கமும் அரவக்குறிச்சி பக்கம் பள்ளப்பட்டி பக்கமும் திரும்பிச்சு அப்படின்னா அதன் அடிப்படையில வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அண்ணாமலை வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போக மாட்டாரா? அதன் அடிப்படையில மாரி செல்வராஜ் தன்னுடைய ஊருக்கு போறாரு. அதை கேள்விக்கின்ற சாதிய வன்கொடுமை மற்றொரு தீண்டாமையா பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு பாண்டே அவர்களுக்கும் அண்ணாமலைக்கு அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி. இதுல கூட ஒரு அரசியல் சாயத்தை கலந்து, மற்றபடி இதுல கூட மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு மத சாயத்தை காவியை பூசி ஒண்ணுமே புரியலையே. இல்ல அவர்கள் வந்து எந்த அளவுக்கு நெல்லை, கன்னியாகுமரி, இந்த தென்காசி மற்றபடி இதுல மாவட்டங்கள்ல எந்த அளவுக்கு வெள்ள பணி நிவாரணம் செய்தார்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு வீடியோ ஒண்ணு போயிட்டு இருக்கு. அவர்கள் வேண்டுமென்றே செட்டப் பண்ணி செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பல வீடியோ அப்படி இல்லையே. இவர்கள் திமுக செஞ்ச வீடியோ அப்படி இல்லையா? வீடு வந்து பொக்லைன் எந்திரத்துல போறாரு, ஒரு அம்மா வந்து கை ஊப்பி கும்பிடுறாங்க. அந்த வீடியோ இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு. கர்ப்பிணி பெண்ணை கூட்டிட்டு வந்து தன்னுடைய பொக்லைன் அந்த இயந்திரத்துல உட்கார வச்சு அந்த 2 நாளா அந்த குடும்பம் வந்து அங்க சோறு தண்ணி இல்லாம இருந்திருக்கு அந்த கிராமத்துல. அதை காப்பாத்துறாரு. அதே மாதிரி 629 கர்ப்பிணிகளை கணக்கெடுத்து அதுக்கு உண்டான என்ன ஏற்பாடு பண்ணி தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு பண்ணி இன்னைக்கு 91 குழந்தைகளுக்கு அவங்களே நின்று சுகப்பிரசவம் பார்த்துருக்கிறாங்க. பாருங்க எப்படிப்பட்ட மிகப்பெரிய அற்புதமான விஷயமா இருப்பாரு. அந்த 4 இங்க தமிழகத்தான் 4ஆம் தேதி 4 மாவட்டம், அங்க 17, 18 அங்கு 4 மாவட்டம் முடிஞ்சு போச்சு. இதைவிட சென்னையில அவங்க எந்த அளவுக்கு பார்த்தா அதை விட அங்க பார்த்துருக்கிறாங்க. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி. உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம். பாராட்டுற மாதிரி இருந்தா பாராட்டுங்க. மற்றபடி வந்து வீழ்த்தாத அளவுக்கு இந்த பாஜக அரசு, பாஜகவுடைய நிர்வாகிகள், அந்த பாசிச கும்பல் சனாதன போக்கு நடந்தாலே போதுங்க. ஏகப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு செயல்பாடாக அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுமே இருக்கு. நாடாளுமன்ற வகையிலிருந்து மற்றபடி வெள்ள நிவாரணம் வரைக்கும் அத்தனையிலுமே அவர்கள் அரசியல் சாயத்தை பூசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனா இவங்க அப்படி இல்லை. ஒவ்வொன்றுக்கும் அற்புதம். கனிமொழி பாருங்க, அதே மாதிரி வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை காப்பாத்திருக்கிறாங்க. ஆமா, அவர்கள் வந்து அந்த அம்மா வந்து ஒரு இஸ்லாமிய பெண் காப்பாத்தி கூட்டிட்டு போய் அது எங்க ஒப்படைக்கணும் கரெக்டா ஒப்படைச்சு அதுக்கு முன்ன ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி ஏகப்பட்டதை அடுக்கிக்கிட்டே போலாமே. இதன் அடிப்படையில வந்து உடனே 2000 கோடி தேவைப்படக்கூடிய அளவுக்கு சூழல். மற்றபடி மொத்தம் 12,000 கோடி எங்களுக்கு வேணும்
அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து அவர் அங்க தன்னுடைய எதிர்கட்சி இந்திய மாநாடுலையும் கலந்துக்கிட்டு சாயங்காலமா மோடியை சந்திச்சு மு.க. ஸ்டாலின் தன்னுடைய நிலைப்பாடை சொல்லியிருக்கிறார். இதுக்கு இடையில வந்து ஆர்.என். ரவி வந்து ஒரு அரசியல் பண்ணியிருக்கிறார். இல்ல, ஆர்.என். ரவி இருக்கிறது மனசாட்சி தொட்டு சொல்லணும். ஆர்.என். ரவி இருக்கு தமிழகம். தமிழக அதிகாரிகளை கூப்பிட்டு வந்து நிவாரண பணி மற்ற சோன்ஸ் கூப்பிடுறதா, ஒன்றிய அதிகாரிகளோட உட்கார்ந்து ஆலோசனை பண்றதா? ஏன் சட்டம் படித்த அவருக்கெல்லாம் தெரியாது? இதுக்கு முதல்ல அவர் இருந்திருக்காங்க, பல சட்டத்துறையில பயின்றிருக்கிற, எதுவும் தெரியாது. ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்டவரா இருக்கக்கூடிய சமயத்தில் எதற்காக தமிழகத்தில் நீடித்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு ரோசமான ஆள் எதுக்கு தொடர்ந்து தமிழகத்துல கவர்னராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இதுல இருக்கு. என்ன உண்மையில இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதாவது இருக்கிறதுக்குள்ளேயே வந்து வேண்டுமென்று தேவையற்ற பிரச்சனைகளை கிளப்பிக்கிட்டே தான் இருக்காங்களபடி இந்த பாஜக. மற்றபடி இவர்களுடைய பாசிச கும்பலுடைய ஜெராக்ஸ் பிரிண்ட், மற்றபடி வந்து தமிழகத்துக்கு ஆதரவா எந்த ஒரு விஷயம் இல்லை. யார் யாரெல்லாம் வெள்ள நிவாரண பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாகவும் எந்த ஒரு காரணமுமே கிடையாது. தண்ணீர நடந்து மக்களோடு மக்களாக கலந்து அவர்களுக்கு நிவாரண பணி செய்த மாதிரி எந்த ஒரு ஆதாரம் இருக்குதா? ஏதோ ஒரு நிவாரண பொருட்களை கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி மக்களோட மக்களாக கலந்த மாதிரி எந்த ஒரு போட்டோக்களும் மற்றபடி எந்த வீடியோஸுமே இல்லையா? எல்லாமே பிராடுத்தனமான வீடியோங்கிற மாதிரி. இன்னைக்கு அந்த வீடியோவை பத்தி ஒரு வாசகர் நெட்டிசன்கள் வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கபடி. மற்றபடி பாஜகவுடைய குரூப்புடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு 47 வருடங்களுக்கு முன்னால வந்து மழங்குது, 60 வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட ஒரு சில பேர் கணிப்பு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த 4 மாவட்ட தென் மாவட்டங்கள்ல 200 வருடங்களுக்கு முன்னால் தான் ஏற்படுது. அது ஒரு கணிப்பு போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல ஒரே நாள்ல வந்து 116 சென்டிமீட்டர் பெய்ஞ்சுது அப்படின்னா எப்படி அது காய முடியும்? காயல் பட்டத்தை மட்டும் 1.5 நாள்ல 116 சென்டிமீட்டர் பெய்ஞ்சிருக்கு. ஆமா, அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த அளவுக்கு ஒரு மீட்பு பணியெல்லாம் நடந்துங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஏகப்பட்ட கர்ப்பிணி பெண்கள் வந்து இதுக்கு ஆதாரமா இருக்கிறாங்க. ஏகப்பட்ட கர்ப்பிணி பெண்கள். ஒரு போலீஸ்கார பொண்ணு, ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் அனுசுயா. ஆமா, அது அவங்கள வந்து காப்பாத்தி ஹெலிகாப்டர் மூலமாக காப்பாத்தி பொட்டலம் கொடுத்து உடனே எங்க கொண்டு போகணும் கரெக்டா கொண்டு போய் சேர்த்துட்டாங்க தமிழக அரசு. உண்மை இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். அதைத்தான் நடிகர் வடிவேலு சொல்றாரு. என்னடா அது, அவன் மாரி செல்வராஜ் என்ன பண்ணான்? அவன் ஊருக்கு அவன் பண்றான். ஆமா, தமிழகமே அவன் ஊரு. குறிப்பா ஸ்ரீ வைகுண்டம் அவன் ஊரு. அவன் ஊருக்கு அவன் போற இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டம் சம்பந்தப்பட்ட எல்லாம் அவன் கால் பதித்த இடங்கள். அவன் படிச்ச ஊரு, அவன் இருக்கிற இடம். மற்றபடி வந்து அவன் சொந்தக்காரன், அண்ணன் தம்பி, அக்கா தம்பச்சி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் இருப்பாங்க. அவங்க ஊருக்கு அவன் பண்றான். இதுல என்னத்த உங்களுக்கு தீண்டாமையின் வெளிப்பாடு இருக்கு? இதுல என்னத்த ஒரு கூடாத ஒரு அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து பகிரங்கமாக கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு மதவாத கும்பலான அவர்களுடைய செயல்பாடு நீங்க கேவலமாக இருந்து கொண்டிருக்கிறது தான் பகிரங்கமான உண்மை. உண்மையில இதெல்லாம் வந்து மனசாட்சியற்ற இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்றதுக்கு பேசாம வேறு ஏகப்பட்ட தொழில் இருக்கு. இதுக்கு பேசாம ஒரு பிளாட்பாரத்தை ஒரு டீ கடை வச்சுட்டு உட்காந்துடலாம், இல்ல பானிபூரி கடை வச்சுட்டு உட்காந்துடலாம். ஆமா, அரசியல்னா அதுக்கு ஒரு ஒரு அதிகார உணர்வு எல்லாம் அதுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு சிந்தனை வேணுங்க. அவன் எதற்கெடுத்தாலுமே அரசியல், எதற்கெடுத்தாலுமே ஒரு குறைபாடு அப்படின்னா இதெல்லாம் வந்து மக்கள் எத்தனை தடவை பார்த்து கொண்டிருந்தாலுமே சரி, வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற சரியான தீர்ப்பு வழங்குவார்கள். அதில் மாற்றமே கிடையாது. இந்த ஒரு மிக்ஜாம் புயலுடைய வெளிப்பாடு மெட்ராஸ்ல அதன் அடிப்படையில் வந்து 17 ஏற்பட்ட அந்த தென் மாவட்டங்கள் ஏற்பட்ட பாதிப்பு உண்மையிலே வந்து திமுக கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில் ஆதரவை தரும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆமா, 150-200 கிராமங்களுக்கு மேல இன்னைக்கும் துண்டிக்கப்பட்டிருக்குது. ஏகப்பட்ட இடங்கள் இன்னைக்கும் வந்து மின்சாரம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஜரூரா வேலை நடந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட அமைச்சர்கள் அவர் வந்து ஒரு இந்திய கூட்டணியை காசு அவசரமா புறப்படக்கூடிய ஒரு சூழல். அந்த டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு. அதையுமே கூட அந்த அட்டன் பண்ணிட்டு சாயங்காலமே மோடியை பார்த்திருக்காரு அப்படின்னு அதை பார்த்தீங்க. அண்ணாமலை என்ன பண்றாரு? ஒரு நிவாரண பணினா மத்திய அரசு ஆமா கேட்கத்தான் செய்வாங்க. அப்ப ஜிஎஸ்டி விட்டு கொடுங்க, ஜிஎஸ்டி விட்டு கொடுங்க. மற்றபடி வரி சம்பந்தப்பட்டதை அந்த மாநில அரசு அவர்கள் மெயின்டெனன்ஸ் அவங்க வச்சுக்க சொல்லிடுங்க. ஆமா, எந்த மாநில அரசு மத்திய அரசை கை நீட்ட மாட்டான்.
அது செய்ய முடியுமா? நிவாரண பணினா மத்திய அரசு, மற்றவைகளுக்கெல்லாம் மாநில அரசு அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா? மற்ற விஷயங்களுக்கு வந்து எல்லா காசையும் வந்து ஜிஎஸ்டி, மற்ற சோர்ஸ் எல்லா விஷயமும் வந்து மத்திய அரசுக்கு தானே போகுது. அப்படிங்கும்போது அப்புறம் அவங்க அங்க கேட்கத்தான் செய்வாங்க. மக்களுடைய வரிப்பணம் தாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி ஒரு ஒன்றிய அரசு கேட்கக்கூடிய சமயத்துல அது என்ன மத்திய அரசு ஏடிஎம் மிஷினா அப்படின்னு ஒரு ஒன்றிய அரசு மந்திரி சொன்னது, உதயநிதி சொன்ன மாதிரி என்ன அவங்க அப்பா விட்டு சொத்தா? அதையும் வந்து ஒரு கேலி கிண்டல் பண்ணி ஒரு விஷயமா இன்னைக்கு வந்து சமூக வலைத்தளத்துல போயிட்டு இருக்கு. அருமையான கேள்வி. இதெல்லாம் வந்து தமிழக மக்களுக்கு ஆதரவான கேள்வி. தமிழக மக்களாகி நம்ம தான் ஊன்றி கவனிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு அரசு கிடைச்சிருக்கு உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். இதுலயே குறை சொல்றேன் எத்தனை பேர் இருக்கிறேன். 2015 அந்த அம்மா அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க, ஏன் அப்புறம் திறந்து விடல? 2015 அதிகாரிகள் சொல்றாங்க, கதவு தட்டுறாங்கன்னா அந்த அம்மா தூங்கிட்டு இருக்கிறான், ரைட்டு. ஆனா மு.க. ஸ்டாலின் தூங்கினாரா? எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்தார்கள். சரி, நீங்க தூங்க முதலமைச்சர் அப்படிங்கிறது, உங்களுக்கு கீழே கூட அமைச்சர்கள் எங்க போனாங்க? அவர்களை ஏவி விட வேண்டியதானே? அவங்களை ஏவி விட ஜெயலலிதா அம்மா எதுக்காக தூங்கினாங்க? அப்புறம் உடையதை திறந்து விட்டாங்க. அப்புறம் சென்னை முழு சுத்தமா தூங்குச்சா இல்லையா? அந்த அம்மா தப்பிச்சுக்கிட்டாங்க, ரைட்டு. இந்த அம்மா சென்னை தூங்குச்சாலே 2015 அதுவும் நிவாரண காசா வந்து 2 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. இந்த திமுக அரசு அப்படி இல்லை, உடனே கூட ஒரு வாரத்துக்கு அடுத்த வாரமே 6000 ரூபாய் சென்னை முழு இந்த 4 மாவட்டம், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஃபுல்லா கம்ப்ளீட் 6000. இங்க அதே மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த தென் மாவட்டம் 4 மாவட்டத்துக்கும் அதுக்குண்டான ஏற்பாடு நடந்தது. சில மாவட்டங்கள் 1000, சில மாவட்டம் 6000. மற்ற சோர்ஸ் இதன் அடிப்படையில் அதில் சேதப்பணி அமௌண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை வெளிப்பாடா இன்னைக்கு இந்த தமிழக அரசு போயிட்டு இருக்குன்னு பாராட்டக்கூடிய விஷயம். இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட இடர்கள் இராமல் தமிழக அரசு எந்த அளவுக்கு தமிழக முதுகுமே, ஏன்னா சென்னை தான் வந்து பாதிக்கப்படும், சுற்றி இருக்கிற ஒரு 3 மாவட்டம் 4 மாவட்டம் பாதிக்கப்படுது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. என்னுடைய வெளிப்பாடு என்னன்னு சுத்தி மொத்த தென் மாவட்டங்களே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு இனி வரும் காலங்களில் மழை வெள்ளம் பெருகும், வெள்ள நிவாரணம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படிங்கிற பட்சத்துல தமிழகம் முழுவதுமே ஆமா இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி வந்து கட்டாயமா எங்கெங்க வெள்ள நிவாரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எங்கெங்க கால்வாய்கள் அமைக்க வேண்டும் அமைச்சு வர்ற வருஷம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அளவுக்கு இந்த தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதை தமிழக மக்களுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாக இருக்கிறது. அதே நேரத்துல இந்த அண்ணாமலை பாண்டே போவர்களுடைய வாயை அடைக்கக்கூடிய, என்ன அடைச்சாலும் சரி, ஆமா, அதாவது இந்த உழைவாயை மூடி விடலாம், இப்படிப்பட்ட ஊர்வாய்களை மூட முடியாது. அதற்காக வந்து கண் கலங்காமல் மனம் வருந்தாமல் தங்களுடைய நிலைப்பாட்டில் தமிழக அரசு நீண்ட நெடிய பயணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பகிரங்கமான வேண்டுகோளும் கூட. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.